மே இவங்கள தவிர வேறு யார் வந்தாலும் ஒன்று கொளுத்தி விட்ருவாங்க வீட்டுங்களை, இல்லை ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க ரோட்டில் உட்கார வச்சு, இல்லை பஸ் விட மாட்டாங்க, அடுத்து கரண்ட்டை பிடுங்குவாங்க, தண்ணியை பிடுங்குவாங்க. என்னென்ன அட்டகாசம் பண்ண முடியுமோ எல்லா அராஜகமும் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் பண்ணலை, நாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஒரு இதை இந்த விஜய் அண்ணா வந்ததுனாலன்னு இல்லை, இது காலகாலமாகவே நடக்குது. இந்த ட்ரிக்கை இன்னும் அவங்க விடவே இல்லை, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க இந்த ட்ரிக்கை. வேறு யாரும் வரக்கூடாது, வேறு யாரும் போகக்கூடாது. நாங்கள் அடிமைகளை அடிமையாக தான் வைத்திருப்போம். ஸ்லோ பாய்சன் தெரியுமா? ஸ்லோ பாய்சன் அது கொடுத்து நாங்கள் அடிமையாக வச்சிருப்போம். என்ன ஆகுதுன்னா, பணம் ஒரு ஸ்லோ பாய்சன், எல்லாருக்கும் இலவசன்ற பேர். அப்புறம் எங்கே போனாலும் மீட்டிங் போட்டாலும் சரி, எங்கேயாவது கூட்டம் போட்டாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கறது, காசை கொடுக்கறது. அப்புறம் பசங்களுக்கு கஞ்சா போதைப் பொருள். அடுத்து வீரம்னு ஒன்று இறக்கியிருக்காங்க பாருங்கள், அது ஆம்பளைங்களுக்கு. பசங்களுக்கு கஞ்சா போதை, பெரிய பெரிய ஆம்பளைங்களுக்கு வீரம். அப்படியே அடிமையாக வைக்கணும்னா இவங்களுக்கு இதை கொடுத்தாதான் அடிமையாக வைக்க முடியும். அது அவங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, எப்படி நடத்தணும் என்னன்னு அவங்களுக்கு தெரியாதா? எப்படி காயை நகர்த்தணும், எப்படி கேம் விளையாடணும். ஏன் சுற்றி இருக்கிற எல்லாருமே கவர்மெண்ட் வேலை செய்கிற எல்லாருமே அவங்க கட்சியில் இருக்கிறவங்களா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இதை தான் பண்ணுவாங்க. தபால் ஓட்டு ஃபஸ்ட்டு எப்படி விழுந்துச்சு? முதல்ல நின்றாரா? மக்கள் ஓட்டு தான் விஜய் அண்ணாவை ஜெயிக்க வச்சிச்சு. அப்போ தபால் ஓட்டெல்லாம் கவர்மெண்ட்டு உங்களுக்கு சதி பண்ணதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் அவங்களுடைய ஆளுங்கட்சியோட ஆளுங்க எல்லாம். ஒன்றுமே நம்ம தண்ணி இல்லைனாலும் இருந்துதாகணும், அது பேர் என்ன, கரண்ட் இல்லைனாலும் இருந்துதான் ஆகணும். வேறு ஒன்றும் செய்யணும். வீட்டை பற்ற வச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு நல்லாவே தெரியும் யார் செய்கிறான்னு. இந்த பொழப்புக்கு என்ன சொல்கிற, இவங்க இன்னும் போகிற காலம் ஆண்டுக்கிட்டே இருந்தாங்க, இவங்களே ஆண்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், மன்னர் ஆட்சி மாதிரி ஆகி போயிடும். இந்த அங்கே எலிசபெத் ராணி ஃபேமிலி ஆள்றாங்க பாருங்க, அந்த மாதிரி இவங்க ஃபேமிலி மட்டும் தான் தமிழ்நாட்டை ஆள்ற மாதிரி காலம் போயிட்டு இருந்தோம். அவ்வளோதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள்